இன்னைக்கு காலமேப்பலோட ஒரு பாட்டை பாடுவோம். அவரை வந்து அந்த அந்த யமகண்டம் பாடும்போது ஒருத்தர் சொன்னாராம், நீங்க வந்து ஒரு வெண்பாவில் மகாவிஷ்ணுவோட 10 அவதாரத்தையும் அமைச்சு பாடுங்கன்னாராம். வெண்பான்றது 4 வரி பாடல் இல்லையா? என்ன சொல்றாரு, வெண் பாவுல பாடவா வெண் பாதியில் பாடவான்னு கேட்டாராம். நீங்க வெண்பாவில் பாட சொல்றீங்க, வெண்பாவில் பாதியிலேயே பாடுற, வெண் பாதியில் பாடுறேனா அப்படின்னாராம். சொன்ன உடனே 2 வரியிலேயே, அதுக்கு என்ன அர்த்தம்னா 4 வரி இல்ல, 2 வரியிலேயே சொல்றேன் 10 அவதாரத்தையும் அப்படின்னு சொல்றார். இவர் சொல்லிட்டு இந்த பாட்டை பாடுறார். வெச்சு புகழ் வேங்கடவா வெண்பாவில் பாதியில் என் இச்சையில் உன் சன்மம் எடுக்கவா. 2 வரி முடியிருது. வெச்சு புகழ் வேங்கடவா, உலகம் போகின்ற வெங்கடாஜபதி திருவேங்கட பெருமாளே, வெண்பாவில் என்னுடைய வெண்பாவில் பாதியில், பாதியில்னா 2 வரியில், என் இச்சையில் என்னுடைய என் மனசுல தோன்றிய எண்ணப்படி உன் ஜென்மம் எடுக்கவா. உன் எடுத்த 10 ஜென்மம்ன்றது அவதாரம். இந்த இடத்துல உன் ஜென்மம் 10 அவதாரத்தையும் சொல்லவா அப்படின்றாரு. அடுத்தது பாருங்க, மச்சாக்கூர் மாகோலா சிங்கவா மாராமா ராமா ராமா கோபா லாமா ஆவாய். அழகா அப்பா, இதெல்லாம் நீங்க வந்து இந்த வரியெல்லாம் சேர்க்கணும், பிரிச்சு பிரிச்சு எடுத்து இன்னொரு பக்கத்துல இருக்கிறத கூட சேர்க்கணும். மச்சாக்கூர் மாகோலா சிங்கவா மாராமா சிங்கவா மாராமா ராமா ராமா கோபா லாமா ஆவாய், கோபா லாமா ஆவாய். ஆக இவர் அப்படி சொல்லியிருக்காரு, அந்த பாட்டை பாடியிருக்காரு. ஒரு பாட்டு அவங்களுக்கே புரியலையாம் என்னன்னு, அப்படியே திணறாங்களாம். மச்சாக்கூர் மாகோலா சிங்கவா மாராமா ராமா ராமா கோபா லாமா ஆவாய் அப்படின்றாரு. இதுல என்னன்னா, மச்சாக்கூர் இருக்கு பார்த்தீங்களா, அதுல மச்சாவதாரம். கூர்ன்றதுக்குள்ள அடுத்தது கூர், மச்சாக்கூருக்கு அடுத்தது மாகோலா, மாகோலான்றது மாகோலான்றது பாருங்க. அதுல இருக்க மாவு எடுத்து இது கூட சேர்க்கணும். மச்சா கூர்மா அப்படி எடுத்துக்கணும். மச்சா கூர், அந்த மாகோலால இருக்க மாவு எடுத்து மச்சா கூர்மாவோட சேர்த்துக்கணும். அப்ப மச்சா கூர்மா மச்சாவதாரம் கூர்மாவதாரம். அடுத்தது அந்த மாகோலாவில் மாவு எடுத்த உடனே கோலா இருக்கு இல்லையா, கோலா, கோலம்னா பன்றி, கோலம்னா பன்றி, மா கோலா மச்சா கூர்மா வராகா, அதுதான் வராக அவதாரத்தை தான் கோலா அப்படின்றார். அடுத்தது சிங்கவா மாராமா, 2 வரி இருக்கு. சிங்கவா மாராமா. இதுல என்ன பண்ணணும், சிங்க தனியா எடுத்துக்கணும், அந்த வா வச்சுட்டு இந்த மாராமால இருக்கிற மாவு எடுத்து அந்த வா கூட சேர்த்துக்கணும். அப்ப சிங்கவா மாராமான்றது வந்து சிங்கா வாமா ராமான்னு வரும். சிங்கா வாமா ராமா அப்படி வரும். அப்ப சிங்கன்றது வந்து நரசிம்ம அவதாரம், வாமான்றது வாமன அவதாரம். ராமான்னு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த ராமான்றது வந்து பரசுராமரை குறிக்கிற ராமா. இந்த ராமா சிங்கா வாமா ராமா பரசுராம குறிக்கிற. அதுக்கடுத்து மறுபடியும் ராமான்றாரு. அதுல வந்து என்னன்னா அதுக்கடுத்து ராமான்றார். அந்த ராமாவில் வந்து முதல் ராமா வந்து ராமரை குறிக்கும், அடுத்த ராமா வந்து பலராமரை குறிக்கும். 3 ராமரையும் இந்த இடத்துல அப்படியே அழகா கொண்டு வர்றாரு. அடுத்தது வந்து கோபாலா, கோபாலான்றது கிருஷ்ணாவதாரத்தை குறிக்கும். அதுக்கடுத்தது கோபாலா மான்றது வந்து மிருகம் இல்லையா, குதிரையை குறிக்கிற ஒரு சொல்லு. மான் தான் குதிரைக்கு ஒரு பேர், குதிரை, அதான் கல்கி அவதாரம். ஆவாய். இது மாதிரி 10 அவதாரமும் நீ எடுத்திருக்க ஆவாய், இந்த மாதிரி 10 அவதாரத்துல வருவேன்னு சொல்ற. மச்சாக்கூர் மாகோலா சிங்கவா மாராமா ராமா கோபா லாமா ஆவாய் அப்படின்றாரு. இதை நீங்க பிரிச்சு படிக்கும்போது எப்படி படிக்கணும், மச்சா கூர்மா கோலா சிங்க வாமா ராமா ராமா கோபாலா ஆவாய் அப்படி படிக்கணும். அப்படி படிச்சீங்கன்னா 10 அவதாரம் கரெக்டா வந்துடும். மச்சா 1, கூர்மா 2, கோலா, அது கோலான்றதுதான் வராகம் சிங்க பண்ணி, கோலா 3, சிங்கான்றது நரசிம்மா சிங்கா, வாமா பண்றது வாமன ராமம் 5. அடுத்தது வந்து வாமனாவதாரத்துக்கு வாமா. அடுத்தது ராமா வந்து பரசுராமர் 6. அதுக்கு அடுத்தது ராமா வந்து ராமாவதாரம் 7. ராமான்றதுக்கு ராமாவதாரம் 7. அதுக்கு அடுத்த ராமர் வந்து பலராமர் 8. அடுத்தது வந்து கோபாலான்றது கிருஷ்ணன் 9. மான்றது வந்து குதிரை அவதாரம், வரப்போகிற கல்கி அவதாரத்தை குறிக்கிற மான்னா குதிரை அவதாரம் எடுத்தது
ஆவா இந்த 10 அவதாரமா ஆவான்னு சொல்லிட்டு 2 வரியில முடிச்சிட்டார். 2 வரியில 10 அவதாரத்தையும் கொண்டுட்டார். அவர் கேட்டது 10 வரியில அமைக்க முடியுமான்னு, 10 வரியில அமைக்கிறதே பெரிய கஷ்டம்ன்றதை அவர் அந்த அந்த இவர் என்ன கேட்டப்பவர் கேட்டார். ஆனா இவர் என்ன பண்ணார், முதல் 2 வரிய அந்த இந்த அவதாரத்தை கொண்டு வரதுக்கே யூஸ் பண்ணல. நான் உன்னை பாடட்டுமா, உன்னோட 10 அவதாரத்தையும் நான் 2 வரியில, அதாவது வெண்பாவில் பாதியிலேயே பாடட்டுமா, பாதியாகிய 2 வரியிலேயே பாடட்டுமா அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு 2 வரியை போக்கிறார். அந்த மீதி இருக்கிற 2 வரியில இதெல்லாம் சொல்றாரு. என்ன அருமையான பாட்டு பாருங்க. மெச்சு புகழ் வேங்கடவா வெண்பாவில் பாதியில் என் இச்சையில் உன் ஜன்மம் எடுக்கவா, மச்சாகூர் மாகோலா சிங்கவா மாராமா ராமா ராமா கோபா லாமா ஆவாய். இது படிக்கும்போது மச்சா கூர்மா கோலா சிங்கா வாமா ராமா, ராமான்றது பரசுராமா, அடுத்தது ராமான்றது ராமா, இன்னும் அடுத்த ராமா வந்து பலராமா, அடுத்தது கோபாலா, கோபாலன்றது கிருஷ்ணன், மான்றது கல்கி. எப்படி வருது பாருங்க. மச்ச கூர்ம வராக நரசிம்ம வாமன பரசுராம ராம பலராம கிருஷ்ண கல்கி. 10 அவதாரம் கரெக்டா. அந்த 10 அவதாரமும் அதை வந்துருது பாருங்க. எவ்வளவு அருமை, எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியல. அதெல்லாம் பாடவே முடியாது, அவ்வளவு ஈஸியெல்லாம் இல்லை இது மாதிரி அமைச்சு பாடுறது. 3 ராமாவை கொடுத்துருக்காரு பாருங்க, எவ்வளவு அழகா. அது வெண்பாவில் வந்து இப்போ தப்பு இலக்கண பிழையெல்லாம் வரக்கூடாது, அவ்வளவு அழகா சொல்றேன். வெண்பா பாடும்போது வெண்பாவில் தன்னெல்லாம் பாட முடியாது. அதனால இது வந்து ஒரு அருமையான பாட்டு. தேங்க்யூ.